இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் மே 16ஆம் தேதி வெளியாகும் என்று தற்போது அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ரிசல்ட் வெளியான பிறகு அதை ஆன்லைன் மூலமாக 3 மெத்தடில் நீங்கள் செக் பண்ணலாம். அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஜிலாக்கர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே digillocker.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு நிறைய ஷோகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் பண்ட் 2025 ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டிஜிலாக்கர் வெப்சைட்டில் தான் ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் உடனே செக் பண்ணிக்கலாம். எரர் ப்ராப்ளம்லாம் வராது. கிளாஸ் 12th கிளாஸ் 11ன்னு இருக்குது. எஸ்எஸ்எல்சின்னு சொல்லி புதுசாக ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணுறாங்க. ரிசல்ட் வெளியான பிறகு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸாமுக்கான ரோல் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த், டேட், மந்த், இயர் என்டர் பண்ணி டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களுக்கான ரிசல்ட் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மெத்தட் மூலமாகவும் நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணலாம். இந்த மெத்தடும் ஒர்க் ஆகாத டைமில் வந்து நீங்கள் மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ரிசல்ட் செக் பண்ண ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதற்கு எக்ஸ்ட்ரா மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு டிஎன்எஸ்எஸ்எல்சி ரிசல்ட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு ஆப் ஷோ ஆகும். டிஎன்எஸ்எஸ்எல்சி ரிசல்ட் சொல்லியிருக்கும். இந்த ஆப் ஜஸ்ட் ஒரு 5 MB 6 MB தான் இருக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். வியூ எஸ்எஸ்எல்சி ரிசல்ட் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வெளியான பிறகு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த், டேட், மந்த், இயர் எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி என்டர் பண்ணிவிட்டு கெட் மார்க்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கிடைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.